Hello friends, today we can discuss graph. A graph is a collection set. கிராஃப்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டு. அது எப்படி இருக்குன்னா வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ். ஒரு சிம்பிளாக கிராஃப்னாலே ஜி ஈக்குவல் டு வி கம்மா இ. வினா வெர்டெக்ஸ், இனா எட்ஜ். ஒரு கிராஃபில் என்ன இருக்கோ வெர்டெக்ஸ் இருக்கோ எட்ஜ் இருக்கோ, அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். A graph is a collection set of vertex and edges where V gives V is a finite non-empty set of vertex. E gives E is a finite non-empty set of edges. V is the node in the graph and edge is E is the edge for two adjacent vectors. ரெண்டு எட்ஜஸ்க்கு வெர்டெக்ஸை ரெண்டில் இணைக்கிறது தான் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்டர்ஸ் ஆர் ஜாயின்ட் பை எட்ஜஸ். எக்ஸாம்பிள் G ஈக்குவல் டு V கம்மா இ. கிராஃப் வெர்டெக்ஸ் எட்ஜஸ். வினா என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா V ஈக்குவல் டு V1 V2 எக்ஸட்ரா Vn வரைக்கும் இருக்குது. ஈனா E1 E2 E3 E4 E5லேருந்து En வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கிராஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிராஃப், டைரக்டட் கிராஃப் அண்ட் டைரக்டட் கிராஃப். டைரக்ட் கிராஃப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கனெக்ஷன் இருக்கும், டைரெக்ஷனும் இருக்கும். டைரக்டட் கிராஃப்னா கனெக்ஷன் இருக்கும், டைரெக்ஷன் தான் ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் கிராஃபில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, பேக்வேர்டு இருக்கும், பட் அந்த கொஷினை எக்ஸாம்பிள் பொறுத்து. டைரக்ட் கிராஃப். இன் தி டைரக்ட் கிராஃப் தி டைரெக்ஷன் ஆர் ஷோடு பை எட்ஜஸ். அந்த டைரெக்ஷன் கனெக்ஷனில் இருக்க எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, பேக்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கான்னு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ணது தான் டைரக்ட் கிராஃப். தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா அன்டைரக்ட் கிராஃப். அன்டைரக்ட் கிராஃப்னா என்ன சொல்லிக்கிறேன், கனெக்ஷன் இருக்கும் பட் டைரெக்ஷன் இருக்காது. ஓகேங்களா. இன் தி அன்டைரக்டட் கிராஃப் தி டைரெக்ஷன் ஆர் நாட் ஷோட் பை தி எட்ஜஸ். ஓகேங்களா, டைரெக்ஷன் இருக்காது. தென் கிராஃப் டெர்மினாலஜி. கிராஃப் டெர்மினாலஜிலே பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி வெக்டர்ஸ். அட்ஜசன்சி வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ABCDEF இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பாதி ஸ்டார் ஷேப்பில் கொடுத்து இந்த மாதிரி மட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அட்ஜசன்சி வெக்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இருக்கும். அட்ஜசன்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஏ நோடு எடுத்துக்கோன்னா தி அட்ஜசன்சி வெக்டர்ஸ் ஆஃப் ஏ. இப்போ டயக்ராம் பாருங்கள், ஏ இருக்குன்னா ஏக்கு கனெக்ஷனாக என்ன இருக்குது, DCD இருக்கா, அப்போ BCD இருக்கா. அப்போ ஏ எடுத்துக்கினா A ஈக்குவல் டு BCD. அப்போ B எடுத்துக்கினா பிக்கு என்னென்ன கனெக்ஷன் போகுது, A இருக்குது, C இருக்குது, F இருக்குது. அப்போ A இருக்குது, C இருக்குது, F இருக்குது. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஏ எடுத்துக்கினா என்னென்ன இருக்குது, BCD. தென் இப்போ பி எடுத்துக்கலாமா. பி எடுத்தால் என்ன இருக்குது, ஏ கனெக்ஷன் இருக்குது, சி கனெக்ஷன் இருக்குது, எஃப் கனெக்ஷன். இதில் டைரெக்ஷன் இல்லை, அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு கனெக்ஷன் இருக்கிறத எழுதிக்கலாம். தென் சி ஈக்குவல் டு ABDF அப்படின்னு 4 எலமெண்ட் இருக்குது. தென் டி எடுத்துக்கினா ACFE. தென் எஃப் எடுத்துக்கலாம், BCயில் இருக்குது, தென் டியில் இருக்குது, தென் டியில் இல்லை, ஈயில் இருக்குது. தென் ஈயை எடுத்துக்கலாம், DF. இந்த மாதிரி தான் அட்ஜசன்சி வெக்டர்ஸ் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. தென் பாத் பார்த்திங்கன்னா எ பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இப்போ சோர்ஸ், இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன சோர்ஸ் கொடுத்துறாங்கன்னா அதுதான் போய் டெஸ்டினேஷனுக்கு சேரும். ஓகேங்களா, இது வந்து சோர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்து பாருங்கள், இங்கே எப்படி போகுது இந்த டைரெக்ஷனில். இதுலேருந்து டிலேருந்து இது ஒரு பாத்து, ACFG அப்படின்ற ஒரு பாத்து, தென் BCE அப்படின்ற ஒரு பாத்து. ஓகேங்களா, இது வந்து அட்ஜசன்சி வெக்டர்ஸுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்திங்க பாருங்கள், அந்த டயக்ராம் வச்சு என்ன பண்ண, முதல்ல ஏற்றுட்டாங்க, ADE அப்படின்னு ஒன்று போய்க்கிறாங்க, ABCFG அப்படின்னு ஒரு பார்த்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள். ஆஸ் யூஷுவல் இந்த பார்த்துக்கு இது பண்ணி தான் சைக்கிள் பார்த்திங்க அதே மாதிரி தான் ADCF ஒரு
சைக்கிள்னால் எப்படி எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே இடத்துல வந்து முடிக்கணும். பாரு ACDA, அதே மாதிரி ACABCA எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல முடிக்கிறதுக்கு பேர் தான் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைக்கிளிக் கிராஃப்னால் எப்படி இருக்குன்னா ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும், ஒரு முழுமை பெற்ற டயக்ராமாகவே இருக்காது. இங்கே பாருங்கள் ஒரு கனெக்ஷன் லெஸ் டயக்ராமாக இருக்குது. அப்போது அசைக்கிளிக் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் அப்படின்னா a graph is called connected all the vertex to connected edges. இங்கே பாருங்கள் ஆல் நோடு கனெக்டடாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்லி நோடு. வீக் கனெக்ஷன் நோட்னா ஒரு கனெக்ஷன் கட்டாக இருக்கும். கனெக்ஷன் கட்டாக இருந்தாலே அது வீக் நோடு அப்படின்னு நான் எங்கே ஞாபகம் வச்சுக்கேன். a graph is called or not connected all the vertex to edges A B C D. இப்போ பாருங்கள் ஒரு கனெக்ஷன் இல்லாதனால இதுக்கு வீக்காக இருக்கும் இந்த கனெக்ஷன் கிராஃப். தென் 7th ஒன் பார்த்தீங்கன்னா டிகிரியில் அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃப்னா என்னக்கா கனெக்ஷன் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. தென் இங்கே பாருங்கள் அப்போ எட்டுக்கு V1க்கு 2 டிகிரி இருக்குது, V2க்கு 2 டிகிரி இருக்குது, V3க்கு 2 டிகிரி இருக்குது. இப்போ டைரக்டட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா there are 2 types, in degree then out degree. In degree பண்ணால் the number of edges incoming into the vertex V, number of edges வந்து incoming into the vertex Vக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Then out degree, the number of edges outcoming or existing vertex. எக்ஸாம்பிள் பாருங்கள், out degreeனா என்ன இருக்கும், தென் கனெக்ஷன் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. அப்போ எத்தனை இன்டிகிரி வருது, இன்டிகிரி வந்து V1க்கு பார்த்தீங்கன்னா 1 வருது, அவுட் டிகிரி 1, தென் இன்டிகிரி 1, அவுட் டிகிரி 1, தென் V3க்கு இன்டிகிரி 1, அவுட் டிகிரி 1. தென் வெயிட்டட் கிராஃப். வெயிட்டட் கிராஃப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிராஃப்னு எக்ஸாம்பிள் எடுத்துனா அன்டைரக்ட் கிராஃப் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தது வெயிட்டட் கிராஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ V1 V2 V3 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் சம் வேல்யூஸ் இருக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, இது 10 வெயிட்டில் இருக்குது, இது 20ன்ற வெயிட்டில் இருக்குது, இது 30ன்ற வெயிட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ எல்லா இதுக்கும் நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தென் ஃபஸ்ட்டு ஒன் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். A B C D F E. ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், adjacency vertex. adjacency vertex. adjacency vertex அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏ எடுத்துக்கிட்டோமா, ஏ ஈக்குவல் டு ஏலேருந்து எத்தனை கனெக்ஷன் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா, ஏ பி சி டி. தென் பி பார்த்தீங்க எத்தனை கனெக்ஷன், ஏ சி எஃப், இது ஏ சி எஃப். தென் சி எடுத்துக்கலாமா, சி எடுத்தா ஏ பி எஃப் டி, ஏ பி எஃப் டி. தென் டி எடுத்துக்கலாம், டி எடுத்தா ஏ சி இ இருக்குது, ஏ சி தென் இ. தென் இ எடுத்துக்கனா டி எஃப். தென் எஃப் எடுத்துக்கனா பி சி இ, பி சி இ. adjacency எடுத்துனா ஒரு நோடு எடுத்துக்கணும்னா அதுக்கு எத்தனை கனெக்ஷன் இருக்கோ அந்த நோட் எலமெண்ட் பேரில் எழுதணும். பிசிடி தென் பிக்கு ஏசிபி கனெக்ஷன் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாத் பார்த்தோம். இப்போ பாத் எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏன்ற எடுத்துக்கணும்னா அது எந்த பாத்துலையும் இப்போ முடியுது ஈயில் முடியுதுன்னா எங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏடிஇ அப்படின்னு ஒரு பார்த்துக்கலாம், ஏடிஇ அப்படின்னு இது ஒரு பார்த்து. தென் செகண்ட் பார்த்து பாருங்க, ஏபிசிடிஇ அப்படின்ற ஒரு பார்த்து எடுத்துக்கலாம். ஏபிசிடி தென் இன்ற ஒரு பார்த்து எடுத்துக்கலாம். தென் இல்லைன்னா ஏபிஎஃப்இ அப்படின்ற ஒரு பார்த்தும் எடுத்துக்கலாம். ஏபிசிஎஃப் தென் இ அப்படின்ற பார்த்து எடுத்துக்கலாம். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே எண்ட் பண்ணும். ஓகேங்களா,
எண்ட் பண்ணலாமா? இப்போ நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏ எடுத்துக்கின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏ எடுத்துக்கினா ABCDA மறுபடியும் வந்து நான் ஏலே முடிக்கணும். இங்கே பாருங்கள், சைக்கிள்னால் எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே போடலாம். ABCDA எழுதிடலாமா? ABCDA. தென் இப்போ இ எடுத்துக்கிறேன் நான். EFCD மறுபடியும் இ பாருங்கள், EFCD தென் இ மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து அந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிடுச்சா? ஃபோர்த் ஒன் பண்ணால் ஐசைக்ளிக் கிராஃப். இங்கே பாருங்கள், எந்த அந்த ஒரு கிராஃபில் ஒரு கனெக்ஷன் இல்லைனாலும் கூட, ஒரு கனெக்ஷனோ 2 கனெக்ஷனோ இல்லைனா கூட அது ஐசைக்ளிக் கிராஃப். ஸ்ட்ராங்கு கனெக்டட் கிராஃப் அப்படின்னு பார்த்தா எல்லா சைடும் ஸ்ட்ராங்காக கனெக்டில் இருக்கும். வீக்லியும் அதே தான் ஐசைக்ளிக் கிராஃப் மாதிரி தான். ஒரு கனெக்ஷன் இல்லாதனால இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இந்த கிராஃப். தென் டிகிரியில் பார்த்தா அன்டைரக்ட் கிராஃப் இருக்குது, டைரக்ட் கிராஃப் இருக்குது. டைரக்ட் கிராஃபில் இன் டிகிரி தென் அவுட் டிகிரி அப்படின்றது இருக்குது. தென் கடைசியாக வெயிட்டட் கிராஃப். 2 வெக்டர்ஸும் நடுவில் ஒரு நம்பரை கொடுத்து அதோட வெயிட்டு கொடுக்கறது தான் வந்து வெயிட்டட் கிராஃப். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப். கிராஃப் இஸ் எ கலெக்ஷன் செட் ஆஃப் வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் வேர் V is a finite non-empty set of vertex. E na finite non-empty set of edges. எக்ஸாம்பிள் பண்ணால் GV, E, V1, V2, V3, V4ன்னு 4 வெர்டெக்ஸ் கொடுத்துறாங்க. 5 எட்ஜஸை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் கிராஃப் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, டைரக்ட் அன்டைரக்ட். டைரக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் டைரக்டில் டைரெக்ஷன் இருக்குது, அன்டைரக்டில் டைரெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டைரக்ட் கிராஃபில் என்ன இருக்கோ, கனெக்ஷன் இருக்கோ, டைரெக்ஷன் இருக்கோ, ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். அன்டைரக்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கும், ஆனால் டைரெக்ஷன் இருக்காது. அட்ஜசன்சினா என்ன பண்ணோம், ஒரு நோடு எடுத்துக்கினா அது எத்தனை நோடோட கனெக்ஷன் இருக்கோ அந்த நோடை நம்ம எழுதணும். தென் பாத் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு எடுத்துக்கினா அப்படியே டைரெக்டாக எத்தனை பார்த்துனா போவோம் அந்த பாத்தில் ஏற்றணும். அதே பாத் மாதிரி தான் சைக்கிள் கிராஃபும். எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து எண்டு முடிக்கணும். நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்தே முடிச்சிடறோம், ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈலேருந்தே நான் முடிச்சிடறேன். அதுதான் பாத்ஸுக்கும் சைக்கிளுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அசைக்ளிக் கிராஃப்னால் எதனா ஒரு கனெக்ஷனோ 2 கனெக்ஷன் இல்லைன்னா கூட அது அசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப். ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃபில் எல்லா வெர்டெக்ஸும் இருக்கும், எல்லா எட்ஜஸும் இருக்கும். வீக்லி கனெக்டடில் ஒரு எட்ஜஸை கனெக்டே பண்ணல 2 வெர்டெக்ஸோட, அதனால் வந்து அது வீக்காக இருக்குது. டிகிரியில் அன்டைரக்டட் கிராஃப் தென் டைரக்டட் கிராஃப் இருக்குது. தென் டைரக்டட் கிராஃபில் இன் டிகிரி தென் அவுட் டிகிரி இருக்குது. இன் டிகிரியில் இன்கமிங் வரும், அவுட் டிகிரியில் அவுட் கம்மிங் வரும். தென் வெயிட்டட் கிராஃப்னால் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் அன்டைரக்ட் தென் வெயிட்டட் கிராஃப் 3த்தையும் குறிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த டாபிக் கிராஃப். இது வந்து கிராஃப்னாலே உங்களுக்கு புரியும், ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம அதுவும் ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்டேஷன், டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் பாயிண்ட். இன்றைக்கி பார்த்த டாபிக் பார்த்துக்கோங்க. கிராஃப்னா என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம், கிராஃப் டெர்மினாலஜி, தென் 8 பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.